கல்வி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்கு, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு, ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்காக நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணுற நிலையில இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் வந்துட்டு அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்டு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6244 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத நம்ம லைனா பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 28. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tnpsc.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணும்போது இஃப் இன் கேஸ் நீங்க அதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்குமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமிங் வந்துட்டு இருக்கு. அதாவது March 4 இருந்து March 6 நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குரூப் 4க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் வந்துட்டு 9. ஸோ ஜூன் 9 தான் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்துட்டு நடக்குது. ஸோ காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் தான் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 32 வயசு வரைக்கும் இருக்கணும். இதுக்கு விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 32 வரைக்கும் வந்துட்டு இருக்கணும். இதில் சில கேட்டகரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் எக்ஸ்டெண்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஏஓக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு, இந்த 2 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க SC ST விடோஸ் கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 42 வயசு வரைக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் MBC, DC, BC இந்த கேட்டகரியில் வரவங்களும் வந்துட்டு 42 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்துட்டு தாராளமா இந்த 2 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கும் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்றவங்க SC ST விடோஸ் கேட்டகரியில வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 37 வரைக்கும் அலௌட் இருக்கு. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே போல MBC, DC, BC இந்த கேட்டகரியில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 34 வயசு வரைக்கும் வந்துட்டு ஏஜ் எக்ஸ்டெண்ட் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில வரவங்க அதுக்கு வந்துட்டு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த குரூப் 4க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 10th வந்துட்டு முடிச்சிருந்திருக்கணும். இதில் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 12th கட்டாயம் முடிச்சிருந்திருக்கணும். இது தவிர பார்த்தீங்கன்னா UG, PG இதில் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே வந்துட்டு தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்துட்டு கண்டிப்பாக வச்சிருந்திருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா தேர்வு முறை, அதாவது எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இப்போ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஜெனரல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 75க்கு இருக்கும். ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நீங்க ஆவரேஜா ஒரு 90 மார்க்காவது எடுத்திருந்திருக்கணும். எல்லா கேட்டகரிஸ்ல வர கேண்டிடேட்ஸ்க்குமே இது வந்துட்டு அப்ளிகபிள் தான். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லயும் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்துட்டு கவுன்சிலிங்கு. ஸோ கவுன்சிலிங்ல வந்துட்டு செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியிலேயே வந்துட்டு எழுதிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு தமிழ் எழுத விருப்பம் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க தமிழ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதே போல நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்துட்டு சூஸ் பண்ணி அதுல வந்துட்டு எழுதிக்கலாம். இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதை அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு தேவை. அதாவது இப்போ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட் இது எல்லாமே என்னென்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவை. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஆவணம் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு வச்சிருந்துருக்கணும். இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ டிசேபிள்டு பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஊனமுற்றோர் சான்றிதழ்
வந்துட்டு வச்சிருந்திருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இப்போ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 150 ரூபா வந்துட்டு கட்டணும். ஆனா இது ஆல்ரெடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இதுக்கு கட்ட தேவையில்லை. ஆனா இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எல்லாருமே வந்துட்டு 100 ரூபா வந்துட்டு பே பண்ணணும். ஸோ இந்த குரூப் 4ல வந்துட்டு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான சேலரி வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 16,600ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்ச சேலரி பாத்தீங்க அப்படின்னா 75,900 ரூபா வரைக்குமே இதுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் எலிஜிபிள் இருக்கவங்களும் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இதை பத்தின இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tnpsc.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க கல்வி உடனே ஃபாலோ பண்ணுங்க.